சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம அரசியல் ஆய்வகத்தில் மதிமுகவுடைய நிலைப்பாடு பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். மதிமுக கடந்த 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தாங்க, தொடர்ந்து அதில் தான் பயணித்தாங்க. தேர்தல் முடிந்து பல்வேறு கட்சிகள் தாவேகா பக்கம் போயிருக்கக்கூடிய சூழலில் மதிமுகவும் அந்த நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல், வரக்கூடிய இடைத்தேர்தல், இதெல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை நாங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம அது குறித்து தான் விவாதிக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. மதிமுகவுடைய இந்த நிலைப்பாடு எதை குறிக்குது அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒரு நீண்ட தூரம் பயணிச்சிட்டோம், இனிமே மதிமுக தனியாக ட்ராவல் பண்ண முடியாது, திமுகவோட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு தான் திமுக கூட்டணிக்கு அவர் வந்தார். ஸோ கலைஞர்களுடைய இறுதி வாக்குப்படி, அவருக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி நான் ஸ்டாலினுக்கு என்னுடைய கடைசி காலம் வரையும் அரணா இருப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இப்போ அதிலிருந்து மாறி தாவேகாவுக்கு தாவி இருக்காங்க. இதை எப்படி பார்க்கறதுன்றதான் இருக்கு. ஆமாம், இப்போ என்னன்னா முதல்ல திமுக சின்னத்தில் நின்றுட்டு வெற்றி பெற்றுட்டு அப்படி போகிறவங்க அப்படின்னா அது போன்ற விமர்சனங்கள் பொதுவாக முன்வைக்கப்படுது. இப்போ ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இதே போல தான் பாரிவேந்தர் கூட திமுக சின்னத்தில் நின்னார், உதயசூரியன் பெரம்பலூரில் ஜெயிச்சாரு, உடனடியாக திமுக அரசை விமர்சிச்சுட்டு அவர் போயிட்டாரு, பாஜக பக்கம் போயிட்டாரு, திமுக காரங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க, எல்லாமே பண்ணாங்க, அப்படி விமர்சனம் பண்ணிட்டு பாரிவேந்தர் போனார். பாரிவேந்தரை யாருமே இவ்வளோ அதிகமாக விமர்சிக்கலை, யாருமே இவ்வளோ பெருசாக விமர்சிக்கலை, மதிமுக மட்டும்தான் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களையும் பார்க்க முடியுது. நான் இதுல இருந்தே போகலான்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஏன் அப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாரிவேந்தர் எங்கேயுமே திமுகவை காப்பாற்றணும்னு நான் திமுக கூட்டணிக்கு இருக்கேன், இந்த கூட்டணி கடைசி வரைக்கும் கொள்கை ரீதியாக இந்த கூட்டணியிலே இருப்பேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. கலைஞர்கிட்ட நான் கடைசி நேரத்தில் நான் வாக்கு கொடுத்துருக்கேன், கலைஞருக்கு எப்படி கலைஞருக்கு நான் கூட இருந்தனோ அதே போல ஸ்டாலினுக்கு உடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரிவேந்தர் பேசலை. அவர் பண்ணதும் சரி தப்பு அப்படிங்கிறது வேற விவாதம். அதுவுமே அரசியல் ரீதியாக பார்த்தா அது விமர்சனங்கள் இருக்கு அப்படிங்கிறது வேற. திமுகவினருக்கு வருத்தம் கூட இருந்திருக்கு. ஆனால் மதிமுக மீது ஏன் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னா, அப்படியே கொள்கைக்காக தான் நிற்கிறோம், நாங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, திராவிட கொள்கைகளை காப்பாற்றுவோம், கலைஞர் வாக்கெல்லாம் காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒருத்தவங்க ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகு மற்றவர்கள்லாம் போகிறாங்க, அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்புகள் கிடைக்குது, ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குதுன்னொன்னே டக்குன்னு அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா நம்ம சொல்லக்கூடாது, பொதுவாக அப்படி விமர்சனங்கள் வருது. அப்படி பல்வேறு சம்பவங்களை செஞ்சுட்டு அங்கே போகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமும் ஆயிருக்கு, மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவுமே ஆயிருக்கு. அதற்கு அவர் கொடுத்துருக்க விளக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதிமுக திமுக தயவுல ஆட்சி அமைக்க முடிவு பண்ணாங்க, அந்த முடிவு எம்ஏ பேபி அவர்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்றத இப்போ கோட் பண்றாரு. இப்போ அதை இப்போ மற்ற கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் என்னென்ன விஷயங்கள்லாம் முன் வச்சாங்களோ, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த திமுக கூட்டணி கட்சிகள் அதையே தான் வைகோ அவர்களும் முன்வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுலேருந்து கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, திரு மல்லை சத்யா அவர்களை வச்சுக்கிட்டு திமுக தன் மேலையும் தன் குடும்பத்தினர் மீதும் அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்கன்றத மறைமுகமாக அவர் சொல்ல வராரு, நேரடியாக சொல்லலை. இன்னொரு முகாமில் இருந்து எங்கள் கட்சியிலேருந்து வெளியேறின ஒரு நபரை வச்சு தொடர்ந்து அவதூறுகள் பரப்புனாங்க. அப்போ மதிமுக என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றதான் அவருடைய கோபமாக இருக்கு. கொஞ்சம் முன்னாடி நீங்கள் யூடியூப்ல போய் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா, 2006 நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னா, திருச்சி மாநாட்டுக்கு போகாமல் நான் போயஸ் தோட்டத்துக்கு போனது தான் என் வாழ்க்கையிலே நான் அரசியல் இதிலே பண்ண மிகப்பெரிய தப்பு. அங்கே போய் அதிக இடங்கள் கிடைச்ச அங்கீகாரத்துக்காக நான் அந்த நேரத்தில் போயிட்டேன், என் வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தப்புன்னு மல்லை சத்யா கட்சியை விட்டு வெளியில் போய் திராவிட வெற்றி கழகம்னா ஏதோ ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, இல்லை வெளியில் போயிட்டு அவர் விமர்சனங்களை முன் வச்ச காலத்தில் வைகோ சொன்ன வார்த்தை இது. அந்த காலகட்டத்திலே சொன்ன திமுக கூட்டணிக்கு வராம அதிமுக கூட்டணிக்கு போன அந்த ஒரு நிலைப்பாடை அவரே அவர் விமர்சிச்சுக்கிட்டாரு. அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஏறக்குறைய அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு விஷயம் தான். இன்னும் சொல்ல போனா, நீங்க மல்லை சத்யா அவரை சொன்னதுனால சொல்றேன், மல்லை சத்யா உள்ளிட்ட புலவர் செவந்தியப்பனா இருக்கட்டும், டிஆர் செங்குட்டுவனா இருக்கட்டும், இன்னும் பலர், பொடா அழகு சுந்தரம், இப்படி இன்னும் பலர்
அந்த காலகட்டத்திலேயே திருப்பூர் துரைசாமி அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே மதிமுகல இருந்து ஒரு அவங்க பையனை கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த அதிருப்தியில வெளியில வந்துடுறாங்க. மல்லை சத்யா உள்ளே இருக்கிறாரு, ஆனா பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது இருக்கு. அப்ப எல்லோருமே வெளியில வந்துட்டு திமுகல சேரணும் அப்படின்னு இருந்தப்ப வைகோட வார்த்தைக்காக தான் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க யாரையுமே சேர்த்துக்கல. இங்க நல்லா பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி பொதுக்குழு நடக்குது, மதிமுக பொதுக்குழு. 28ஆம் தேதி அவங்களை எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க திமுகல. இத்தனைக்கும் அதற்கு நடுவில் அவங்க மாற போறாங்க, முகாம் மாற போறாங்க, இந்த மாதிரியான அதுக்கான சமிச்சைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலுமே கூட திமுக தரப்புல வந்து அதற்காக கூட காத்திருந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து அழகு சுந்தரம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட திமுகல வந்து சேர்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த தேர்தலில் மல்லை சத்யா வெளியில போயிட்டு நாங்க திமுகவை ஆதரிக்கிறோம்னு வெளிப்படையா ஆதரிச்சு போய் பிரச்சாரம் பண்றதை அவங்களால என்ன முடியுமோ எல்லாமே பண்ணாங்க. ஆனாலுமே கூட திமுக தலைமை அவர்களை பார்க்க கூட இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், சின்ன சின்ன அமைப்புகள் திமுக முன்னாடி கடுமையான விமர்சனம் செய்த அமைப்புகள் யாரையோ கூப்பிட்டு அவங்க வந்து சந்திச்சாங்க, பேசினாங்க, கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. மல்லை சத்யாவை ஏன் திமுக கூட்டணியில சேர்த்துக்கல? ஏன் அவரை பார்க்கிறதே தவிர்த்தாங்க அப்படின்னா வைகோ மேல இருக்கிற ஒரு மரியாதை தான். நீங்க வந்து இதற்கு முன்னாடி திமுகவுக்கு வைகோ மேல இருக்க மரியாதை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை வந்து வலுக்கட்டாயப்படுத்துறாங்க, எங்களை வந்து நிர்பந்திச்சாங்க. விசிகாவுக்கு ஐயுஎம்எலுக்கு அவங்களுக்கு கொடுத்த கட்சிகளுக்கான மரியாதை கூட எங்களுக்கு கொடுக்கலன்ற மாதிரியான ஒரு டோன்ல தான் அவர் வந்து பேசுறாரு. திமுக தரப்புல அந்த இடங்கள் 2019 ஒரு இடம் தான் தராங்க. அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து ராஜ்யசபா எம்பியா வைகோ அவர்களை ஆக்குறாங்க. 2021 அதே போல 6 சீட்டு கொடுக்குறாங்க, 4 இடத்துல வந்து ஜெயிக்கிறாங்க. இந்த முறை இந்த தேர்தல் சூழல்கள்லாம் கணக்குல வச்சுதான் இந்த மாதிரியான இடங்கள் குறைக்கிறது அப்படிங்கிற இதுக்குள்ள எல்லாம் போறாங்க. ஒருவேளை அவருக்கு வந்து மதிமுகக்கான இடங்களை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தா அவர் வந்து அப்பே தன்னோட அதிருப்தியை வந்து வெளிப்படுத்திருக்கலாம். சண்முகம் தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு, விசிக தலைவர் திருமாவளவன் தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு நாங்கள் ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் வைகோ அவர்கள் தான் முன்னாடியே போயிட்டு நான் மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து போறோம், இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி இல்லை, இது வந்து கொள்கைக்கான கூட்டணி அப்படின்லாம் வைகோ அவர்கள் தான் வந்து சொன்னதை தான் நம்ம வந்து பார்த்தோம். அந்த ஒரு தொகுதியில் வந்து அந்த தீப்படி சின்னத்தில் நிற்கிற உள்ளிட்ட விஷயங்கள் கூட வைகோ தான் முதல்ல அறிவிக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்தது. அது கூட திமுக நிர்பந்தம் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கலாம். ஆனா என்னன்னா அப்படி ஒரு விஷயங்கள் இருந்தா, அப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருந்தா அவங்க அவமானமா அதெல்லாம் நினைச்சிருந்தா தேர்தலுக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். ஏன்னா மதிமுக வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சீட்டு கொடுக்கலன்னா வர்றது, வெளியில வந்துட்டு தேர்தலையே புறக்கணிக்கிறது அப்படின்னு பல்வேறு வரலாறுகள் மதிமுக வந்து இருந்திருக்கு. அப்படி ஒரு விஷயம் வந்தா வெளிப்படையாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப வர்றது அப்படிங்கிறது வந்து அப்பட்டமா வந்து இவங்க தாவேக கூட சேர போறதுனால திமுக மீது வந்து விமர்சனம் வந்து முன்வைக்கிறதான் பார்க்க முடியும். இதுல என்னன்னா திமுக தங்களோட கூட்டணி கட்சிகளை சரியா நடத்தினாங்களா அப்படிங்கிறது அதுவுமே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. சரியா நடத்தல, அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல ஒரு கேள்வி இப்போ சிபி மூத்த தலைவர் திரு முத்திர சண்டை வைக்கும் போது அப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்தா அப்பவே அதை முடிவெடுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆமா, சரியா நடத்தப்படலைன்னா அப்பவே நீங்க உங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கணும். தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு பிறகு இல்ல தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்படியான ஒரு கருத்தை சொல்றதுன்றது சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தல் வந்தாலே மதிமுகவுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வரும். நீங்க வந்து 96ல போட்டிட்டாங்க. அப்பயுமே பேச்சுவார்த்தைகள் பாமகலாம் நடந்தது. அப்பயுமே வந்து ராமதாஸ் சொன்னாரு, இவர் வந்து கருணாநிதியை மிஞ்சிய சின்ன கருணாநிதி அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாரு. 2001 தனியா வந்தாங்க, திமுக பாஜக கூட்டணியில இருந்தாங்க. பாஜகவுக்கு அதிக இடங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வைகோ வெளியில வராரு. ஆனா வெளியில வந்துட்டு மத்தியில அவங்க கூட்டணியில இருக்காங்கன்னு பாஜக நின்ன தொகுதியில மட்டும் வேட்பாளரை நிறுத்தல. நீங்க ஏன் கூட்டணியில இருந்து வெளியில வரீங்க? பாஜக அதிக சீட் கொடுக்குறாங்க, நான் கேட்ட இடத்த கொடுக்கல, நான் வெளியில வந்து பாஜக எதிராக வேட்பாளர் நிறுத்தல. 2006 திமுக கூட்டணி அங்க திருச்சியில எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, பிளெக்ஸ் முதற்கொண்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வண்டியை போயஸ் கார்டன் பக்கம் திருப்பிட்டாரு. 2011 அதிமுகவில் வந்து இவங்க கேட்ட இடங்கள் கொடுக்கல அப்படிங்கிற எண்ணத்துல வந்து தேர்தலையே நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லி தேர்தலையே புறக்கணிச்சிட்டாரு. 2016 மக்கள் நல கூட்டணியில வைகோ அவர் வந்து போட்டிடுறதை அறிவிச்சுட்டு கடைசியில் பின்வாங்கி அந்த கூட்டணியே கொலாப்ஸ் ஆச்சு. அந்த விமர்சனங்களை எல்லாருமே முன் வச்சிருக்காங்க, தேமுதிக முன் வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி மதிமுக சார்பில் குறைந்தபட்சம் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் உள்ள போனது, 2006க்கு அப்புறம் உள்ள போனதே கடந்த 2021 தான். இந்த முறையுமே கணிசமான 2 பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கூட கொடுத்த 4 பேர்ல 2 பேர் ஜெயிக்கல, 2 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற சூழல் தான் இருக்கு.
உதயசூரியன் சின்னத்துல வந்து நின்னுமே வெற்றி பெற்றிருக்காங்க. ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம்னா கடந்த காலங்கள்ல மதிமுகவோட அந்த வின்னிங் ரேஷியோ விட சமீபமா அவங்க வந்து ஒரு சீரான பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்படியான ஒரு சூழல்ல இப்போ பாஜகவை எதிர்க்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து திமுகவோட நாங்கள் பயணித்தோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லுங்க. 2014 இவர் தான் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு பிரதமர் ஆக்கிறதுக்கு மோடியை இவர் தான் வந்து பிரச்சாரம் பண்ணார் தமிழ்நாடு முழுக்க. ஆனால் இப்போ சொல்கிறது வந்து இவர்னா பாஜகவை எதிர்ப்பதற்காக மட்டும்தான் வந்து திமுக கூட கூட்டணி வச்சோம் அப்படின்றாரு. இப்போ இன்னொரு பக்கம் இப்போ தாவேகா கூட போகிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா கரப்ஷன் ஃப்ரீ, கரப்ஷன் தான் ஈவில் அப்படின்றாரு. ஸோ அதை வந்து கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் வந்து தாவேகா கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து தாவேகா கூட பயணிக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. நிச்சயமா மதிமுக வட்டாரத்துல வைகோவோட இந்த முடிவுக்கான காரணம் அவர் வெளியில வந்து ஊழல் ஒழிப்பு, பாஜக எதிர்ப்புக்காக கூட்டணியில இருந்தோம் அப்படின்னு என்ன விஷயங்கள் சொன்னாலும் மதிமுக வட்டாரத்துல இல்ல மதிமுக தொடர்புடைய ஆட்கள் கிட்ட பேசும்போது முழுக்க முழுக்க துரைவைக்கோ அவரோட முடிவு தான் இந்த முடிவு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஏற்கனவே எப்படி வந்து திமுக இருந்து நிறைய பேர் மதிமுக சேரும்போது கலைஞர் கருணாநிதி வந்து மதிமுக என்றால் மறுபடியும் திமுகன்னு சொன்னாரோ, அதே போல இப்போ வந்து மகன் திமுக அப்படிங்கிற விமர்சனத்தை தான் மதிமுக தொடர்புடைய ஆட்கள் எல்லோருமே முன்வைக்கிறாங்க. இது பொத்தாம் பொதுவா போற போக்குல சொல்ற விஷயம் கூட இல்ல. நிர்வாக குழு கூட்டம் சமீபத்துல நடந்த கூட்டத்துல ஏன் திமுக கூட்டணிக்கு போனீங்க, தாவேகா கூட்டணிக்கு நம்ம போயிருக்கலாம், நீங்க வந்து பெரிய தப்பு செஞ்சுட்டீங்க அப்படின்னு வைகோவுக்கே நெருக்கடி கொடுத்து அவர் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அந்த கூட்டத்துல வந்து அந்த சூழல்கள்லாம் போச்சு. துரை வைகோ கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு சூழல்கள் போச்சு அப்படிங்கிற தகவல்கள்லாம் கூட வருது. அந்த அளவுக்கு துரை வைகோ அவர்களுடைய விருப்பமா இது வந்து இருக்கு. இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இப்போ வந்து தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எல்லா கட்சிகள் மீதும் வந்து ஒரு ஊடக வெளிச்சம் இருந்துச்சு. குறிப்பாக விசிகா, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்டுகள் இவங்க மேலெல்லாம் வந்து யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து தொடர்ந்து இருந்துச்சு. விவாத பொருளாகவும் அந்த கட்சிகள் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து மதிமுக வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதுனால அவங்கள வந்து யாருமே பெருசாக வந்து கவனிக்கலை, இல்லை வந்து காட்சிப்படுத்தலை அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இப்படியான ஒரு சூழலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச பிறகு போய் வைகோ அவர்களை சந்திச்சது, அதில் நெகிழ்ந்து போய் நம்மளுக்கே வந்து இப்படியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு சொல்றாங்க. கண்டிப்பா. ஆனா அதுக்கான காரணமா யார் அமைஞ்சா? 2021 விசிகா மதிமுக ரெண்டு பேரையுமே உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்தது. வைகோ அப்போ வந்து சொன்னாரு, நான் உறுதியாக தனி சின்னத்தில் தான் நாங்க வந்து போட்டிடுவோம் அப்படின்னு, ரொம்பவே உறுதியா நாங்க போட்டிடுவோம் சொல்லி சொன்னாரு. துரை வைக்கவும் சொன்னாரு. இல்ல, துரை வைகோ சொன்னது அடுத்தது. 2021 சொன்ன வைகோ ஏன் கடைசி வரைக்கும் உறுதியா நின்னு நாங்க தனி சின்னத்துல தான் நிப்போம்னு சொல்லி ஏன் நிக்காம போனாரு? 2024 துரை வைகோ எப்படி ஸ்டபனா நின்னு தீப்பெட்டி சின்னத்துல நின்னு அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தலில் மட்டும் ஏன் அவ்வளவு உறுதியா நிக்காம போனதுக்கு காரணம் யாரு? இப்பயுமே விசிகா உறுதியா நின்றாங்களே, எங்களுக்கு இவ்வளவு இடம் வேணும் இதுன்னு. தேமுதிக கடைசி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடத்தினாங்க. கம்யூனிஸ்டுகள் கூட அதற்கான முயற்சிகள்லயாவது இருந்தாங்கல்ல. நான் அப்படி ஒரு முயற்சிகளை கூட எடுக்காம விட்டது யாரோட பிழை? திமுகவோட பிழையா, இல்ல மற்றவங்களோட கூட்டணி கட்சிகளோட பிழையா, இல்ல யாரோட பிழை? அது மதிமுகவோட பொதுச் செயலாளரா எல்லா அதிகாரங்களையும் மதிமுக பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குன்னு வைகோ சொல்றாரு. அப்ப மதிமுக கிட்ட தானே அந்த தலைமை பொறுப்புல இருக்கிற அவர் தானே அந்த முடிவு எடுத்திருக்கணும். அவர் அப்ப அந்த முடிவுகளை விட்டுட்டு அதற்கு பிறகு அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. தனியா தனிச்சின்னத்துல நின்று கம்யூனிஸ்டுகள் நிக்கிறாங்க, அது வேற. அது போக விசிகாலாம் தனியா தான் நிக்கிறாங்க, நின்று முடிவு எடுக்கிறாங்க. இல்லைன்னா கமலஹாசன் மாதிரி எங்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னத்துல நாங்க நிக்க தேவையில்லை, அப்படி ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை, நாங்க கொள்கைக்காக தானே, பாஜக எதிர்ப்புக்காக தானே நிக்கிறாங்க, நாங்க நின்றுக்கலாமே, எங்களுக்கு வந்து சீட்டே வேணாம், நாங்க வந்து பிரச்சாரம் மட்டும் பண்றோம் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் வந்து சொல்லிட்டாரு. கொள்கைன்னு சொன்னாரு. அது வந்து நம்ம ஓகே, அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட வருத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஓகேவா தெரியும். இன்னைக்கு நீங்க சொல்லி உங்க கட்சிக்காரங்களே ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாங்களே. இன்னொன்னு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வந்து ராஜினாமா பண்ண சொல்றதோ இல்ல அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுறதோ அப்படிங்கிறதையுமே பொதுவா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். ஆனா வந்து என்னன்னா, இது பற்றி அவர்கிட்ட கேள்வி முன்வைக்கும் போது இவரே வந்து ஓப்பனாக சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு வந்தால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நானே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதா அது கொஞ்சம் வந்து ஒரு பெருமையாகவே அதை குதிரை பேரம் நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் பெருமையாகவே சொல்கிறார். எங்ககிட்ட வந்து உங்கள் எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நானே வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறது. ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னதை அவர் சொல்லலை. ராஜினாமா பண்ணினா நான் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி எல்லாம் அதுதான் அர்த்தம். சும்மா இருக்கிற எம்எல்ஏ திடீர்னு ராஜினாமா பண்றாங்க. எம்எல்ஏ 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க, உங்க எம்எல்ஏ ராஜினாமா பண்ணானா என்ன? ராஜினாமா பண்ணுவதற்கான அப்படின்னு சொல்லும் போது
எங்களோட எம்எல்ஏக்களை திமுக பக்கம் வச்சிருக்கிறது, எங்க கட்சி கூட்டத்துக்கு வரவிடாம செய்யறதுல திமுகவில் இணைச்சிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது சட்ட ரீதியாக அவங்க திமுக உறுப்பினர்கள் தான். அப்படி இருந்தால் தான் அவங்க திமுக சின்னத்தில் போட்டியிட முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது என்ன ஒட்டக பேரமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. ஒரே ஒரு விஷயம் தான், 2 எம்எல்ஏக்கள் கிட்ட போய் மதிமுக தலைமையிலிருந்து 2 பேரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும்னு சொன்னப்ப பண்ணலாம், 2 பேரும் நாங்கள் தாராளமாக பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம், எம்பியா இருக்கிற துரை வைக்கவும் ராஜினாமா பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பிரச்சனையே அதுதான். பண்ணிதான் முடிஞ்சு போச்சுல்ல, முடிஞ்சு போச்சு, வாங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணுவோம் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. துரை வைக்கவும் திரும்ப நிக்கட்டும், திரும்ப நின்று திமுகவோட ஆதரவு, திமுகவோட கூட்டணி. நீங்க எப்படி தமிழ்நாட்டிலே வந்து ஈஸியா ஜெயிக்கிற ஒரு தொகுதி தான் வேணும். அதுவும் அதற்கு முந்தைய எலெக்ஷன்ல அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற திருநாவுக்கரசர் அவர் வந்து அந்த தொகுதியில, அவருக்கு அது சொந்த தொகுதியா இல்லையா அப்படிங்கிறது வேற. புதுக்கோட்டை இல்ல, அவர் இந்த தொகுதியில நின்னா ஒரு சாதகமான தொகுதி இல்ல. புதுக்கோட்டை முன்னாடி நாடாளுமன்ற தொகுதியா இருந்தது, இப்ப இல்ல, அவர் திருச்சியில தான் நின்னாகணும்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது அவர் நின்ன இடத்துல எங்களுக்கு தமிழ்நாட்டிலே சாதகமான ஈஸியா ஜெயிக்கிற, அதாவது சிறுபான்மையினர் அதிகமா இருக்கிற தொகுதி, நாங்க ஈஸியா ஜெயிக்கிற தொகுதின்னு சொல்லி கேட்டு வாங்கி நின்னுட்டீங்க. 2 எம்எல்ஏக்கள் சொன்ன விஷயம் இதுதான், ராஜினாமா பண்ண நாங்க தயார், துரை வைக்கவும் ராஜினாமா பண்ணணும். அதனாலதான் அவங்க பொதுக்குழுக்கு வரல. பொதுக்குழு வந்திருந்தா அவங்க இதே கருத்தை தான் முன் வச்சிருப்பாங்க. பிரச்சனையே இதுதான், வேற எதுவும் இல்லை. ஆனால் அதை சொல்லாமல் இவங்க வந்து மதிமுகவிலேருந்து விலகி ஒருத்தர் செந்தில் செல்வன் வந்து திமுகவில் சேர்ந்துட்டாரு, இன்னொருத்தர் வந்து மதிமுக உறுப்பினராக இருந்து சட்டமன்ற நடவடிக்கைகளை பொறுத்து என்னோட நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சூசகமாக பதில் சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஆமாம், நீங்கள் அதுதான் காரணம்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து அவங்க வந்து திமுக, இப்போ திமுக சார்பில் நம்ம நிற்கிறோம்னா திமுக உறுப்பினராக சேர்ந்து எல்லாம் விட்டுட்டு தான் வந்து நிற்க முடியும். இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம்தான், அவங்க மக்களால சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அதிமுகவில் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கா போறதோ, தாவேக்கா ராஜினாமா பண்ணி தாவேக்கால சேர்றதே பொதுவாக எப்படி விமர்சிக்கப்படுது, அதுவே வந்து யாருமே அதை வந்து ஏத்துக்கல, கடுமையான விமர்சனங்கள் உள்ளாக்குது. மதிமுகவுக்கும் அதே நிலை தானே வரும். இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க, ஊழல் இருந்துச்சு அதெல்லாம் சொல்றீங்க, கரப்ஷன் ஃப்ரீன்னு சொல்லும்போது அதை பத்திரிகையாளர் முன்வைக்கும் போது அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் திமுக ஆட்சி இருக்கும்போது நீங்க விமர்சிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டால், விமர்சிச்சா என்ன விட்டு வச்சிருப்பீங்களா, ஊடகங்கள் வந்து என்னை கடிச்சு கொதறிடுவீங்க, அதுக்கு பயந்து தான் நான் வந்து அந்த எந்த விமர்சனங்களையும் முன்வைக்கல, பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. இல்ல, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திமுகவோட சேர்ந்து கட்சியை காப்பாத்துறதுக்கோ இல்ல ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ நமக்கு வந்து நம்ம கட்சிக்கு இருக்கணும், அதை வச்சுதான் கட்சியை தக்க வைக்க முடியும்னு சொல்லி திமுகவில் வந்து மொத்தமா ஐக்கியமான விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்கிறோம் மதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதற்கு பிறகு நம்ம துரை வைகோவுக்கு அதுல மாறுபட்ட கருத்துக்கள் கூட இருந்திருக்கலாம். அப்படி துரை வைகோவுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தா 2024 மதிமுக சுயேட்சையா கூட நின்றுக்கலாம். திருச்சியில வந்து சுயேட்சையா கூட நாங்க வந்து நிக்கிறோன்னு கூட நின்றுக்கலாம். அப்படி நிக்கல, திமுக கூட்டணியில தான் ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவருக்கு மாறுபட்ட கருத்து இருந்து அப்படி ஒரு கசப்பான உணர்வுகளோட கூட இருந்திருக்கலாம்னு வச்சுங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா பல்வேறு காட்சிகள் நமக்கு இது ரொம்ப தெளிவா இது பண்ணுது. இங்க வந்து கூட்டணி கட்சிகளை காங்கிரஸ் வந்து போய் சேரவே செஞ்சுட்டாங்க, விசிகா வந்து அமைச்சர் இதெல்லாம் ஆயிட்டாங்க, நாங்க அப்படிலாம் பண்ணியிருக்கோமா, எங்களையே நீங்க இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப அவங்களும் அங்கேதான் போயிருக்காங்க, அவங்களும் வந்து மதிமுகவும் இப்ப அதே முடிவுகளை தான் வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அமைச்சர் பதவி அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. இப்ப இல்ல, இப்படியான ஒரு வாய்ப்பு தமிழக அரசியல்ல கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக நடக்கவே இல்லை. அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, அமைச்சரவையில வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது நம்ம இழந்துட்டோமோன்ற ஒரு ஆதங்கம், இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஆதங்கம். இழந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு யாரு காரணம்? தனிச்சின்னத்துல நிக்காதது யாருக்கு காரணம்? நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சின்னத்துல உறுதியா நிக்க முடியுதுல்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா நாங்க நின்னே ஆவோம். எங்க அப்பாவோட மானம் மரியாதை எல்லாமே இதுலதான் இருக்கு. எங்க அப்பா அப்படிலாம் ரொம்ப அப்படியே கொந்தளிச்சுதான் 2024 நின்னாங்க. ஆனா அது ஏன் 2026 நிக்கல? 2021 அந்த நிலைப்பாடுல இருந்தாங்க, 2024 அந்த நிலைப்பாடுல இருந்தாங்க அப்படின்றதை பார்க்க முடியுது. இப்போ 2026 அந்த நிலைப்பாடு என்ன, திமுக ஒரு நெருக்கடி கொடுத்துச்சு. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, தேர்தலில் நிற்கிறதோ இல்லை உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதோ இல்லை இந்த கூட்டணியோட இருக்கிறதோ அப்படிங்கிறத எப்படி திமுக வந்து இப்படி சொல்லுவாங்களா, எங்க கூட தான் நீங்க கூட்டணியில் இருந்தாகணும்னு ஏதாவது நெருக்கடி கொடுக்க முடியுமா என்ன? கூட்டணியில் இருந்தல இந்த சின்னத்துல போட்டியிடுங்க, உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுங்கன்னு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. இல்ல, அது வந்து நிஜமாவே கூட்டணி கட்சிகளை அந்த அவங்க சின்னத்துல நிக்க விடாம திமுகவோட சின்னமோ இல்ல முதல்ல ஜெயலலிதா தான் அந்த மாதிரியான ஒரு இதை வந்து கொண்டு வராங்க, அப்படி நிக்க வைக்கிறது அப்படிங்கிறது பொதுவா வந்து அது வந்து ஒரு தவறான விஷயம்தான். அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அவங்கவுங்க அதற்காக பல்வேறு போராட்ட களங்கள் இருக்கு, பல்வேறு இதுல வந்திருக்காங்க அப்படின்னும் போது நிச்சயமா அவங்கவுங்களுக்கான சின்னங்கள்ல தான் வந்து அதை வந்து நிக்கணும்.
அதுல வந்து எந்தவித ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா வந்து தேர்தல் சூழல்கள் நீங்க வந்து இந்த தேர்தல் வந்து ரொம்பவே நெருக்கடியா வந்தது. யாருக்கு ஆட்சி வரும், என்ன சூழல் வரும் அப்படிங்கிற தெரியாத பட்சத்துலதான் எல்லாரையுமே உதயசூரியன்ல நிக்க வைக்கிறதுக்கான அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது கூட இருந்தது. இன்னும் சொல்ல போனா நீங்க வேல்முருகன் எடுத்துக்கங்க. அவர் என்ன சொன்னாங்க, ஒரு இடம் தான் கண்டிப்பா உதயசூரியன்ல தான் நிக்கணும், தனியா தானே போய் நின்னாரு, கேமரா சின்னத்துல போட்டிட்டாரு, எவ்வளவோ வாக்குகள் வாங்கினாரு, என்னமோ பண்ணாரு. நீங்க வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்க போய் நிக்கிறீங்க. ஆனா மற்ற கட்சிகளை உதயசூரியன்லயோ ரெட்டையிலையோ இல்ல நாளைக்கு விசில் சின்னத்திலேயோ நிக்க சொன்னா கூட அது வந்து ஜனநாயக ரீதியா அது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம் தான். திருச்சி கிழக்குல நீங்க போட்டிடுறதா ஒரு பேச்சு வருது அப்படின்னு கேட்டா இல்ல அது கட்டாயமா இல்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா அதை மறுத்துட்டாரு. இடைத்தேர்தலில் தாவேக்காவுக்கு ஆதரவா நாங்க வந்து வேலைகள் பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தலில் என்ன காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாங்கள் தாவேக்கா கூட பயணிப்போம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட இவங்களும் அதே ஒரு நிலைப்பாடில் தான் பயணிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வைகோ அவர்களுக்கு வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு பிரைமரி அஜெண்டா. ஏன்னா வந்து வாரிசு அரசியலை எதிர்த்து தனியாக அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு இவங்களை வந்து வீழ்த்தவே முடியல. திமுக வைகோ அவர்களால் தனித்து வீழ்த்த முடியல. இப்போ அதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இது தனிப்பட்ட வகையில் துரை வைகோ அவர்களுக்குமே அந்த மனதுக்குள்ள அப்படியான ஒரு ஆதங்கம் இருக்கு. தன்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கவே இல்லை, திமுகவை வீழ்த்தணும்னு நினைச்சாலும் அதுவும் முடியல, அப்படியான சொல்லி இப்படியான ஒரு வாய்ப்பு அமையும் போது அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கும். நிச்சயமா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணியில இருந்து வெளியில போய் இவ்வளவு காலம் நான் வந்து திமுகவை வீழ்த்துறதுக்காக தான் இந்த தேர்தல் காலத்திலே வந்தோம், திமுக எதிர்த்து தான் கட்சியே ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற பட்சத்துல போய் அப்படின்னா ஏன் 2006 நாங்கள் திமுக விட்டுட்டு அதிமுக போனது எங்கள் அரசியல் வரலாற்றிலே நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய பிள்ளைன்னு எதுக்கு பேசணும்? தாவேக இந்த அளவு வெற்றி பெறும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த முன்னாடியே அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. அப்படியான ஒரு முடிவுகள் முன்னாடியே அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. முக்கியமா ஒரே ஒரு விஷயத்த வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, தமிழ்நாட்டோட உரிமை போராட்டங்கள், அதாவது காவிரி, முல்லை பெரியாறு, ஸ்டெர்லைட், ஈழப்பிரச்சனை உள்ளிட்ட நியூட்ரினோ என்ன பிரச்சனையா இருக்கட்டும், வைகோவுக்கு இணையா ஒரு களத்துல நின்று போராடியவர்கள் யாருமே இல்ல. அந்த ஆதங்கத்தையும் முன்வைக்கிறாரு. இவ்வளவு விஷயங்களும் நான் செஞ்சிருக்கேன். அது வந்து ஒரு பெரிய லீடர், அதுவும் ஒரு பெரிய ஒரு லீடர், இந்த மாதிரி எல்லா களத்திலையும் நின்ன ஒரு தலைவர் அப்படின்னா நிச்சயமா அது வைகோ தான். மிகச்சிறந்த ஒரு நாடாளுமன்றவாதியா, நாடாளுமன்ற உரைகள் நீங்க துணை ஜனாதிபதியா வெங்கையா நாயுடு இருக்கும்போது அவரே சொல்லியிருப்பாரு, நீ இளைஞர்கள் எல்லாருமே வைகோ கிட்ட தான் கத்துக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல இருக்கிற நிறைய அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்ல பத்திரிகையாளர்களா இருக்கிற நிறைய பேரும் கூட வைகோவால் ஈர்க்கப்பட்டவர்கள் தான். வைகோ போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், ஒரு மிகச்சிறந்த ஒரு போராட்டவாதி அப்படின்னா யாருமே இல்லைன்றதை யாருமே மறுக்க முடியாது. ஆனா தேர்தல் காலங்கள்ல அவர் எடுக்கிற நிலைப்பாடுகள்னாலதான் அவர் மீது தொடர்ச்சியா விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதையும் தாண்டி நீங்க கூட்டணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டணி போறது அப்படிங்கிறது, கூட்டணி மாறுவது அப்படிங்கிறது கூட ஒரு வகையில வந்து ஏதோ ஒரு விஷயம்ங்க. தேர்தல் ரீதியா தங்களோட கட்சி, ஆனா இங்க இருக்கும்போது இவங்களை தூக்கி அப்படி சுமக்கிறது, அங்க போனோடனே அவங்கள அப்படி தூக்கி பாராட்டுறதுதான் வைகோவுக்கு மட்டும் இமிடியேட்டா செய்யறாரு. அதுதான் வந்து ஒரு பிரச்சனையா மாறுது. ஆமா, அது வைகோவுக்கு மட்டும் இல்ல, மருத்துவர் ராமதாஸுக்குமே அதுதான் பிரச்சனை. நீங்க திமுக கூட்டணியில இருந்தீங்கன்னா அதிமுக கடுமையா தாக்குறது, இவங்களை கடுமையா தாக்குறது, கடுமையா அறிக்கைகள்லாம் வெளியிடுறது. திடீர்னு பார்த்தா அதிமுக கூட்டணியில பேர் மருத்துவர் ராமதாஸ். பாமகவுக்குமே அது இருக்கு. இங்க இருந்தா கலைஞர் எங்க உடன்பிறவா சகோதரன் பேசுறது, ஜெயலலிதா பக்கம் போனா உடன்பிறவா சகோதரி அப்படி இப்படின்னு பேசுறது, பொடால தூக்கி உள்ள வச்சதுக்கு அப்புறம் கூட நான் பரவாயில்ல கூட்டணிக்கு போறேன். தேர்தல் காலத்துல அவர் எடுக்கிற முடிவுகள், அவரோட ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் இந்த மாறுற விஷயங்கள் தான் அவருக்கு விமர்சனத்தை உண்டு பண்ணுது. ஆனா வைகோ போன்ற ஒரு போராட்ட காலத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ செயல்பட்ட தலைவர்னா நிச்சயமா நம்ம அவருக்குனே அவர் மட்டும்தான். இப்போ டெல்லி பிரதிநிதியாக வைகோ அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அப்படி அதற்காக அப்படியான ஒரு முன்னெடுப்புகள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு பேச்சு முன்வைக்கப்பட்டுச்சு. அதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் வெங்கட் நாராயண அவர்களை வந்து ஜனநாயகன் படம் தயாரிப்பாளரை டெல்லி பிரதிநிதியாக போட்டாங்க. இப்போ 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறது அப்படின்றது மதிமுகவை பொறுத்தவரை சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ மதிமுக எதற்காக தாவேகா கூட பயணிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்தடுத்த தேர்தல்களில் தங்களை வந்து தங்களுடைய கட்சியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கிறதுக்கோ அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க பயணிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுமா? இல்லை இப்போ இந்த இடைத்தேர்தலை மையப்படுத்தி ஏதாவது ஒருவேளை திருச்சி கிழக்கிலே அதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நிச்சயமா ஒரு நல்ல கேள்வி. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா,
விஜய் டெல்லி போன அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா துரை வைகோ தான் அங்க போய் எல்லா வேலைகளுமே செஞ்சாரு. அப்பயுமே இங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. அதாவது ஒரு முதல்வருக்கு புரோட்டோகால் படி தானா கிடைக்கிற விஷயங்களை கூட நாங்க தான் உங்களுக்கு செஞ்சோன்னு இவங்க வந்து அதை வந்து இவங்களுக்கான கிரெடிட்டா எடுத்துக்குவாங்க, உஷாரா இருக்கணும்னு சொல்லி மல்லை சத்யா போன்றவர்கள் அந்த விமர்சனங்களை எல்லாம் வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சட்டம், அதாவது 2026 சட்டமன்ற பொது தேர்தல் அப்பவே இவங்க திருச்சிக்குள்ள ஒரு தொகுதியை வந்து கேட்டு வாங்கியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இருந்தது. ஏன்னா அவங்க கட்சியில இருந்த ரொகையா மாலிக் அவங்க ரொகையா மாலிக் அவங்க வந்து திருச்சிக்குள்ள ஒரு இடம் வந்து எதிர்பார்த்தாங்க. அந்த சீட்டு கிடைக்கல, அப்படி திமுக கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க, ஆனா கிடைக்கல அப்படின்றதுனால அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒதுங்கி இருந்தாங்க, கட்சி ஒதுங்கி இருந்தாங்க. திரும்ப இப்போ வந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க அவங்க. அதனால திருச்சி கிழக்குல கேட்டு இடம் சீட்டு வாங்குவதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். கண்டிப்பா மதிமுக தரப்புல அப்படி ஒரு கோரிக்கையை வந்து கண்டிப்பா முன்வைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பொதுவா மதிமுக சார்பில் ஏற்கனவே மதிமுகல இருந்தவங்க அதிருப்தியில இருந்து வெளில எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அப்படி யாரோ ஒருவரோட பதிவு பார்த்திருந்தேன். இப்ப திமுகவை வைகோ அவர்கள் என்ன சொல்லி விமர்சிச்சு வெளியில வராரோ, இதே போன்று இன்னும் கொஞ்சம் காலம் நின்று தாவேக்காவே அதே போல விமர்சித்து வெளியில வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலம்தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். ஓகே, வெளியேறியவர்கள், அவரை பத்தி அறிஞ்சவர்கள் பல விஷயங்களை சொல்றாங்க, விமர்சனங்களை முன்வைக்க. ஆமா, இன்னொன்னும் இருக்கு. நீங்க வந்து போராட்ட களத்துல இருக்கிறதோ, நீங்க வந்து நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டுக்கா, ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு எம்பியா போறதுன்றதே ஒரு பிரதிநிதித்துவம் தான். நீங்க திமுக இருக்கும்போது எத்தனை வருடம் ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்காரு, மக்களவை உறுப்பினராக கூட இருந்திருக்காரு. அப்படின்னும் போது அதுவே ஒரு மரியாதை தான். அதையும் தாண்டி தமிழ்நாட்டுல வைகோ அப்படிங்கிறவருக்கு இருக்கிற மரியாதையே அவரோட இந்த விஷயங்கள்னாலதான். இப்ப நீங்க மற்ற தலைவர்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும்ல. இப்ப கலைஞர் சீர்திருத்தம் ரீதியா, நிர்வாக ரீதியா சில விஷயங்கள் செய்தாரு, ஜெயலலிதா அதிரடியா சில விஷயங்களை செய்தாங்க. அந்த மாதிரி வைகோ அப்படிங்கிறவரு போராட்ட களத்துல இருப்பாரு, போராட்ட குணம் உடையவர், நல்லா பேசுவார் அப்படிங்கிறத, அதற்கான மரியாதை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுமே வைகோக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க முடியுது. அதையும் தாண்டி தேர்தல் ரீதியா, அரசு ரீதியான அந்த அனுகூலங்கள் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் துரை வைகோ அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அதை ஒட்டி தான் இப்படியான முன்னகர்வுலாம் செஞ்சிருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் மதிமுகக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.